அன்பிற்கினியவர்களே, வணக்கம். ஒரு நல்ல நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த உலகம் சந்தித்த அவதார புருஷர்களிலே தலையாய ஒன்று எது என்று கேட்டால் அது ராம அவதாரம். ராமன் என்ற சொல் எல்லோர் மனங்களிலும் நின்று நிலைத்து அவனுடைய ஒழுக்கங்களை கடைபிடிக்கின்ற ஒரு ஒப்பற்ற பரம்பொருளாக விளங்குகின்றவன் ராமன். ராமன் என்ற சொல்லுக்கே பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது ரம்யதே இதி ராமகா என்று சொல்கிறார்கள். ரம்யம் என்றாலே நம்மை அவன் கவர்ந்து இழுப்பவன், நம்முடைய எண்ணத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிறவன், அழகானவன். அப்பேற்பட்ட ஸ்ரீராமனை ராம நவமி நாளில் நாம் நினைப்பது என்பது இருக்கிறதே, அது மட்டற்ற மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். குறிப்பாக ராமன் பிறந்தவுடன் முதலாக அவனுக்கு பெயர் வைக்கிறார் ராமனுடைய குலகுரு வசிஷ்டர். இதனை கம்பன் மிக அழகாக பாடியிருக்கிறார். அன்றைக்கு ஒரு நாள் முதலையின் வாய் அகப்பட்டு பல ஆண்டுகள் போரிட்டு இனி என்னால் முடியாது, ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று கதறி அழுத போது ஆடை குலைய ஓடி வந்து அந்த யானையை யார் காத்தானோ அந்த பரம்பொருளுக்கு ராமன் என்று பெயரை வைத்தான் என்று கம்பர் எழுதுகிறார். கராமலைய தளர் கை கறி எரித்து அராய் அணையில் துயில்வோய் என அன்னாள் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் என்று எழுதுகின்றார் கவிச்சக்கரவர்த்தி கம்பர். ராமன் என்ற பெயரை கவிச்சக்கரவர்த்தி வசிஷ்ட முனிவரால் ஈயப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். தமிழிலே ஒரே பொருளை தருவது போல மயக்கத்தை தருகின்ற 3 சொற்கள் இருக்கின்றன என்று தொல்காப்பியம் பேசுகிறது. ஈ, தா, கொடு என்று 3 சொற்கள் இருக்கிறது. அதிலே ஈந்தான் வசிஷ்டன் ராமன் என பெயர் ஈந்தனன் என்று சொல்கிறார். ஈந்தனன் அந்த ஈ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் தாழ்ந்தவனுக்கு கொடுப்பது என்று பொருள். ஆனால் ராமன் பரம்பொருளாயிற்றே, அவன் தாழ்ந்தவனா? வசிஷ்டன் குலகுருவாக இருந்தாலும் கூட பரம்பொருளுக்கு முன்னால் அவனும் தாழ்ந்தவன் தானே. ஆனால் ராமன் என பெயர் ஈந்தனன் என்று கம்பன் சொல்கிறானே, இதற்கு ஏதேனும் ஒரு அழகான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரி தமிழ் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இவருடைய தந்தையார் சொல்வார், ராமன் என பெயர் அவன் ஈந்தது யாருக்கு என்று கேட்டால் அந்த பரம்பொருளை நாம் அழைக்க வேண்டும் அல்லவா? நாம் அழைப்பதற்காக ராமன் என பெயர் ஈந்தான். ஏனால் வசிஷ்டனை விட நாம் தாழ்ந்தவர்கள் தானே, அதற்காக நமக்காக வசிஷ்டன் ஈந்த பெயர் ராமன் என்று சொல்வார்கள். அப்படி ராமன் என்ற பெயர் இருக்கிறதே, அது ஒரு ஒப்பற்ற உயர்வான பெயர். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். ராமன் என்ற 2 எழுத்து நமக்கு எல்லாவற்றையும் தரும், அது எதைத்தான் தராது என்று எல்லோரும் வியந்து போற்றியிருக்கிறார்கள். ஏன் தன்னுடைய பாடலை பாடுகின்ற பொழுது, ஓ ராமா நீ நாமா எந்த ருச்சிரா, உன்னுடைய நாமா இருக்கிறதே அது எவ்வளவு அழகானது, எவ்வளவு ருசியானது என்று வியந்து வியந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் போற்றி இருக்கிறார்கள். ராமாயணத்திலே பல இடங்களிலே ராம நாமத்தின் மகிமை பேசப்படுகிறது. தன்னை அடித்து வீழ்த்தி தன் முன்னால் வந்து நிற்கிற ராமனை பலவிதமாக ஏசுகிறான் வாலி. ஆனால் ராமன் யார் என்று தெரிந்தவுடனே வாலி அவனை துதிக்கத் தொடங்குகின்றான். அவன் யார்? மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ என்று எல்லாமாக இருக்கிறவன் ராமன் என்பதை உணர்ந்து அவனை துதித்து தன் அருகிலே வந்து நின்ற தன் மகன் அங்கதனை அழைத்தான். அழைத்து, அங்கதா இங்கே வா, பாலமை தவிர
இதோ நம் கண்முன்னால் நிற்கிற இந்த பரம்பொருளை நீ எப்படி நினைக்க வேண்டும் தெரியுமா? ஏதோ இந்த ஊனக்கண்களுக்கு புலப்பட்ட ஒரு சாதாரணம் என்று நினைத்து விடாதே. இவன் யார் தெரியுமா? தனக்கு மேல் ஒரு மெய்ப்பொருளும் இல்லா அந்த பரம்பொருள் இருக்கிறதே, அது கால் தரை தோய கற்புலனுக்கு உற்றதம்மா. நம் கண்களுக்கு தெரிகிறது. இவன் யார் தெரியுமா? மால் தரு பிறவிக்கு மருந்து என வணங்கு மைந்த. இந்த பிறவி நோய் இருக்கிறது, இந்த பிறவி நோயை தீர்ப்பதற்கான மருந்து, அவனை வணங்கு என்று ராமன் என்பவனை உயர்ந்த பரம்பொருளாக காட்டி அவனிடத்திலே தன் மகனை அடைக்கலப்படுத்தினான் வாலி என்று சொன்னால் அந்த ராமனுக்கு எவ்வளவு பெருமை. அருகிலே சுக்ரீவன் அமர்ந்திருக்கிறான். சுக்ரீவனுக்கு அருகிலே ராமன் அமர்ந்திருக்கிறான். வாலியை வென்றார்கள். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ராமன் அருகில் இருக்கும் போதே சுக்ரீவன் சண்டை போட்டு வாலியோடு நின்று அதன் பிறகு ராமன் வாலியை அழித்து இத்தனை காரியங்களும் நடந்தது. ஆனால் ராமனோ அருகில் இல்லை. நிமிர்ந்து பார்த்தால் நீண்ட நெடிய கடல் இருக்கிறது. ஆழத்தோடும் அகலத்தோடும் இருக்கிற அந்த கடலை பார்க்கிறான் ஆஞ்சநேயன். இந்த கடலை எப்படி தாண்டுவது என்று நினைக்கிறார்கள். எல்லோரும் ராம நாமத்தை சொல்கிறார்கள். ஆஞ்சநேயனும் ராம நாமத்தை சொல்கிறான். ஒரே தாண்டலிலே அந்த கடலையே தாண்டி இலங்கைக்கு சென்றான் என்று சொன்னால், ராமனே பக்கத்தில் இருந்தாலும் கூட ராம நாமம் பக்கத்தில் இல்லாமல் போய்விட்டால் எந்த காரியமும் சாதிக்க முடியாது. ராம நாமம் இருக்குமானால் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக ராம நாமத்தின் மகிமையை நமக்கு காட்டுகின்ற ஒரு தெய்வமாக நிற்கிற ஆஞ்சநேயன் இருக்கிறானே, அவனை நாம் நினைத்து பார்க்க வேண்டாம். ராமன் என்ற சொல்லுக்கு நம்முடைய துன்பங்களை எல்லாம் களைந்து விடுவான் என்று கூட பொருள் வைத்துக் கொண்டால் என்ன தப்பு வந்துவிடப் போகிறது? ராமன் எத்தனை பேரை காத்திருக்கிறான், ராம நாமம் எத்தனை பேரை காத்திருக்கிறது என்று ஒரு சின்ன கண்ணோட்டம் நாம் பார்ப்போம். ஆஞ்சநேயன் கடலை தாண்டினான். தாண்டுவதற்கு பயன்பட்டது ராமநாமம். சீதா பிராட்டி அசோகவனத்திலே இருக்கிறாள். நாள்தோறும் அந்த அரக்கியர்கள் அவளை துன்புறுத்துகிறார்கள். ராவணனோ வாயிலிருந்து வரக்கூடாத கடும் சொற்களை, காம சொற்களை அள்ளி வீசுகிறான். கேட்பதற்கே அந்த காது கூசுகின்றது. அந்த தாய் தன்னுடைய கணவன் ராமன் வருவான் என்று காத்திருந்து இனி அவன் வரமாட்டான் என்பதை அறிந்து தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக போகிற பொழுது அந்த நேரத்திலே ராம நாமத்தை சொல்லி சீதையை காத்தது ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் ராம நாமத்தை சொன்ன உடனேயே தன்னுடைய நாயகன் பெயர் இந்த இடத்திலே கேட்டதை நினைத்து தன்னுடைய முடிவையே மாற்றிக்கொண்டாள் சீதை. எனவே சீதையை காத்தது ராமநாமம். தன்னுடைய அண்ணன் வந்தால் அவனிடத்திலே அரசாட்சியை ஒப்படைத்து விட்டு இனி வாழ்க்கையிலே அவனுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய வாழ்வின் பயன் என்று கருதி காத்திருக்கிறான் நந்தியம்பதியிலே பரதன். 14 ஆண்டுகள் கழிந்தன. சொன்ன நாளில் ராமன் வரவில்லை. இனி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதி தீ மூட்டி அந்த தீயிலே இறங்கி விடுவது என்று நினைத்து அந்த தீயை நோக்கி செல்கிறான் பரதன். அவனை ராமநாமம் காத்தது ஆஞ்சநேயன். ஓடி வந்து ராமன் வந்து விட்டான், ராமன் வந்து விட்டான் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உடனேயே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். யார்? பரதன் என்று சொன்னார். கடலை தாண்டியது. கடலை தாண்டியது என்பது மட்டுமல்ல, இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். ராமனுடைய பெருமையை, ராமநாமத்தின் பெருமையை சொல்கின்ற சுந்தர காண்டம் இருக்கிறது. அந்த சுந்தர காண்டம் தொடங்குவது எதில் என்று கேட்டால் கடல் தாவு படலம் என்பதிலே தொடங்குகிறது. அது எதில் முடிகிறது அந்த காண்டம் என்று கேட்டால் திருவடி தொழுத படலம் என்பதிலே முடிகிறது. வாழ்க்கை என்பது கூட ஒரு பிறவி பெருங்கடல் தானே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் என்று வள்ளுவன் சொன்னது போல
பிறவியாகிய பெருங்கடலை நாம் கடக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை தொழ வேண்டும் என்பது போலத்தான் சுந்தர காண்டமும் இந்த பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கு ராமனுடைய திருவடி அல்லவா துணை புரிந்தது என்பதை உணர்த்தும் விதமாக சுந்தர காண்டம் கடல் தாவு படலத்திலே தொடங்கி திருவடி தொழுத படலத்திலே முடிகிறது என்று சொன்னார். ராம நாமம் என்பது இருக்கிறது, அது நம்மையெல்லாம் உயர்த்துகின்ற ஒரு ஒப்பற்ற நாமமாக விளங்குகின்றது. அதனால்தான் எங்கு பார்த்தாலும் ராமன் பெருமை இன்றைக்கும் பேசப்படுகிறது. நீங்கள் நினைத்து பார்க்கலாம், உங்களால் அல்ல, அல்ல என்னால் அல்ல, இனி வருகிற சந்ததிகளால் அல்ல, யாராலும் ராமனையும் கிருஷ்ணனையும் இந்த உலகத்தில் இருந்து அழித்து விட முடியாது. ஏன் என்று கேட்டால், அவர்கள் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் காட்டிய வழியிலே நாம் சென்றால் இந்த உலகத்திலே எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மால் விடுபட முடியும். இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறி உலகெங்கும் அமைதி என்பது நிலவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, நடையில் நின்று உயர் நாயகனாக விளங்குகின்ற ராமபிரானுடைய வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே எந்த விதமான துன்பத்தையும் யாருக்கும் இழைக்க முற்பட மாட்டார்கள். அதனால்தான் வேடர் குலத்திலே பிறந்த குகனை, விலங்கிலே வந்த சுக்ரீவனை, அரக்கர் குலத்திலே வந்த வீடனனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு உலக சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக அமைந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கைதான் ராமனுடைய வாழ்க்கை. பரம்பொருளே மனிதனாக வந்து இந்த உலகத்திலே நம்மோடு நடந்து எப்படி இந்த உலகத்து மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு வழிகாட்டியாக அமைந்த ஒரு ஒப்பற்ற அவதாரமாக விளங்குகின்ற அவதாரம்தான் ராம அவதாரம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கற்பார் ராமபிரானை அன்றி மற்றும் கற்பரோ என்று நம்மாழ்வார் பெருந்தகை சொன்னது. இந்த உலகத்திலே எப்படி இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாமம் நம்முடைய நாவினை இனிக்கும் என்றால் அந்த நாமத்திற்கு பெயர்தான் ராம நாமம் என்றும் மகிழ்ந்து போற்றி அத்தனை பேரும் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், ராமன் என்ற ஒரு நாமம் இருக்கிறது, அது பரம்பொருளின் நாமம், அது என்றைக்கும் நம்மை வாழ்விக்கும். அது மட்டுமா, ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும்? ராமனை பாருங்கள். ஒரு அண்ணன் எப்படி இருக்க வேண்டும்? இதோ நம் கண் முன்னால் ராமன். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்? இதோ அதற்கும் ராமன் தான். ராமன் யாராக இல்லை? ஒரு குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றாலும் ராமன் தெரிவான். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் பலர் சொல்வது ராமராஜ்யம் எப்பொழுது மலரப் போகிறது என்றுதானே கேட்கிறார்கள். அப்படியானால் ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும்? கம்பர் மிக அழகாக அந்த காட்சியை சொல்வார். குலகுரு வசிஷ்டனிடத்திலே படித்துவிட்டு ராமன் திரும்பி வருகிறான். வருகிறவன் தேரில் வருகிறானா அல்லது நடந்து வருகிறானா? நமக்கு தெரிகிறது. ஏனால் அந்த பாடல் அவன் நடந்து வருகிறான் என்பதை காட்டுவதாகவே இருக்கிறது. எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிது நும்மணி மதிதரும் குமரரும் வலியர்குள் எனவே என்று எல்லாரையும் பார்த்து அவன் கேட்கிறான் என்று சொன்னார். அந்த ராமன் இளவரசன் தெருவிலே நடந்து வருகிறான் என்பதை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எளிமையாக, நல்ல அரசனாக, நல்ல தலைவனாக, கடும் சொல் என்பதே இல்லாதவனாக, எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒப்பற்றவனாக, அதை விட ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுரிமை என்றால் என்ன என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உயரிய நிலையில இருக்கக்கூடிய மனிதனை ஒன்றாக நினைப்பது அல்ல பெருமை. ஒரு ஜட்டாயுவுக்கு தன் தந்தைக்கு என்ன ஈம காரியங்களை செய்ய முடியுமோ அந்த ஈம காரியங்களை எல்லாம் செய்தானே ராமன் என்று சொன்னால், ராமனை பொறுத்தவரையிலே நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் அவன் அனைவருக்கும் பொதுவாக நின்ற பரம்பொருளாக காட்சியளிக்கிறான். ஆகையினால்தான் ராமம் என்கின்ற அந்த உயர்ந்த சொல் இருக்கிறதே, அதை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம்
எல்லா மேன்மையும் கிடைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிச் சென்றார்கள். எனவே ஒரு நல்ல நாளிலே ராமனுடைய பெருமைகளை சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதனை நமக்கு நல்குகின்ற குரு என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான யூடியூபிற்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது உண்மையும் கூட. எனவே ராமனை போற்றுவோம், ராமன் வழியில் நடப்போம். உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உலகெங்கும் ராமராஜ்யம் பரவ வேண்டும். அந்த ராமராஜ்யம் உலகத்திற்கு நன்மை தருவதாக அமைய வேண்டும். ராம நவமி நாளிலே ராமனை போற்றுவோம். அதன் மூலமாக நாம் எல்லா நன்மையும் பெறுவோம். அனைவருக்கும் நன்றி.